வெள்ளையா இருக்கணும், தொட்டா பெருசா இருக்கணும். நாட்டுக்கோழிக்கு கால் சின்னதா இருக்கும், லெக் பீஸ் பெருசா இருக்கணும். அது பெருசா எப்படி லெக் பீஸ் வரும்? ஜிம்முக்கு போகுமா? எப்படி வரும்? ஆர்ம்ஸ் எப்படி வரும்? எப்படி வரும்? அங்க ஒரு ஊசியை போடணும் ராஜா, ஊசியை போடணும். கண்ட கண்ட கர்மாந்திரத்தை போட்டு வீங்கி வைக்கணும். நீ தினம் சாக்லேட் தின்னா எப்படி வீங்குவியோ, தினம் பீஸா பர்கர் தின்னா எப்படி சொத புதன்னு வருவியோ, அப்படி அதுவும் வருது. கொக்கோ கோலாவை நாம் குனிந்து குடிக்கிறோம், தலை குனிகிறது. அப்போது குனிவது நம் தலை மட்டுமல்ல, தமிழனின் தன்மானமும் இனமானமும் சேர்ந்துதான் குனிகிறது. இளநீரை வெட்டி நிமிர்ந்து குடிக்கிறோம், நிமிர்வது அவன் தலை மட்டுமல்ல, தமிழன் இனமானமும் தன்மானமும் சேர்ந்துதான் உயர்கிறது. என்னோட இளநியை விட அவனோட கோக்கும் பெப்சி ஒண்ணும் இல்ல, அது எங்க எருமாட்டு மூத்திரத்தை விட கேவலம். ஜெயலலிதா அம்மையாரு உடம்பு முடியாம இருக்கும்போது எல்லாருக்கும் போய் நேர்த்தி கடன் மொட்டை அடிச்சு விட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், மக்களை மொட்டை அடிச்சு விடானே கூட்டிட்டு போன எம்எல்ஏ அமைச்சரான மொட்டை அடிக்கிறானா பாத்தியான்னு. இந்த கச்சேரியில பக்கவாத்தியங்கள் இருந்திருக்கு, பார்த்திருப்பீங்க. ஆக சிறந்த பக்கவாத்தியம் ஒண்ணு இருக்குது, ஐயா துரைமுருகன் ஒருத்தர், அவருக்கு பேரு. இங்க ஒரு தலைவர் இருக்காரு, ஐயா தம்பி துரைன்னு அவர் பேரு. அது ஒருத்தர், அம்மாவுக்கு பிறகு சின்னம்மா தானங்க வாரிசா வரணும் அப்படின்னு ஒரு தம்பி எழுதிருக்கணும். ஏய் அப்படின்னா அண்ணாதுரைக்கு பின்னாடி தம்பி துரை நீ தானே வந்திருக்கணும். 2 கொடுத்தவர் அந்த ஆட்சியை கலைஞ 4 கொடுத்துட்டாங்கன்னு. அவர் 4 கொடுத்தவன் எது வந்தாலும் எதிர்கொள்வோம். எம்பட்டு பெரிய ஜனநாயகம், எவ்வளவு பெரிய நாடு, கேடுகட்ட ஒரு கூட்டம். ராஜா அவர்கள் சொல்கிறார்கள், ஐயாக்குன்னா ஆடிக்கார வைத்திருக்கிறாரு. எவ்வளவு வைத்தறிச்சல் அவருக்கு. நாம குடிக்க தண்ணி கேட்கிறோம்ல, தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு தண்ணி கேட்கிறாங்கன்னு இப்ப என்ன பண்றான்னு தெரியுமில, தெரு டாஸ்மார்க்க தரங்கன்றா. ரொம்ப தாகமா வந்தா ஒரு பீரை விட்டு போப்பா, அது கொஞ்சம் இருந்தா ஒரு குவார்டர் விடுப்பா. ஐயா 1/2 கிலோ கறி, எலும்பு இல்லாம அப்படியே கூட்டி வச்சு டக்குன்னு குத்தி பல்லெல்லாம் உடச்சு, இந்த பல்லு இருக்கும்போது நல்லா நச்சக்கு நச்சக்குன்னு கடிக்கிற கறி எல்லாரும் திங்கணும். ஆடு வளர்த்துறக்கூடாது, முட்டை நல்லா சாப்பிடணும், பொடி மாசம் ஆம்லெட் ஆபாயில் நல்லா முழுங்கணும். கோழி வளர்த்துறக்கூடாது, எல்லா வீட்டுக்கும் நல்ல மருமகள் வரணும், பொம்பளை பிள்ளை பெற்றப்படாது. திடீர்னு ஐயா ஸ்டாலினுக்கு சந்தேகம் வந்தது, இதுதான் நெல்லா வயல்ல, இதுதான் நெல்லா? ஓ, இதை நான் பார்த்தது இல்லையே. ஐயா ஸ்டாலின் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சொத்து பட்டியலை படிக்கிறார். அந்த திரையரங்கத்தை வாங்கி விட்டார்கள். வைத்தறிச்சு என்ன நம்ம வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு முந்திட்டாங்களா? கருணாநிதி மகன் என்பதை தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்குது? நீ கங்காரு குட்டி, கருணாநிதி வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. நாங்க புலிக்குட்டிகள், தனியா விட்டா வேட்டையாடி. நான் சாகர வர உதயசூரியன் தான். இன்னொருத்தர் தம்பி, நான் அதிமுககாரன், சாகர வர ரெட்டலை தான். என் பின்னாடியே ஓட்டு கேட்டு வந்த தம்பி, எப்பயா சாவிங்க? என்னை கேக்குறான், நீ ஏன் இந்த கருணாநிதியே இவங்களே ரொம்ப திமுகவை ரொம்ப திட்டுறீங்கன்னு. ஏய், வேர்ல விசாரிக்கும் போது அதை தாண்டா முதல்ல வெட்டணும். ஐயா கலைஞர் மட்டும் ஐயா காமராஜரை போல, ஐயா கக்கனை போல இருந்திருந்தால் ஏது எம்ஜிஆர், ஏது ஜெயலலிதா, ஏது அவரு இன்னும் கொஞ்சம் நாளா அவங்க அப்பா பேரே படிச்சுதான் சொல்ல போறாரு. உங்க அப்பா தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதி எடுத்துக்க, கொக்கோ கோலா பெப்சி நான் ஒண்ணு கடிச்சு கக்கசுல கூட ஊத்த மாட்டேன்னு தூக்கி தூர போடு. வம்படியா போய் இளநீரை குடி, நொங்க குடி, கரும்புச்சாறு குடி, பழச்சாறு குடி. கருணாநிதி மகன் என்பதை தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்குது? நீ கங்காரு குட்டி, கருணாநிதி வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. நாங்க புலிக்குட்டிகள், தனியா விட்டா வேட்டையாடி. வீரப்பன் படத்தை வைக்க கூடாதுங்கிறது ஏன் வச்சான்னா, கருணாநிதி ஜெயலலிதா படமே இருக்கா தெருவா. ஏய், நீ அடிச்சா திருப்பி அடிக்கிறவல்ல, நீ அடிக்கணும்னு நினைக்கும் போதே திருப்பி அடிக்க கூட்டானா. மாட்டை ஆள்றவன் ஜல்லிக்கட்டு நடத்துங்கிறான், மாட்டோட வாழ்றவன் ஜல்லிக்கட்டு நடத்துங்கிறேன். ஆள்றவனுக்கு மாட்டோட வாழ்றவனுக்கு இல்லாத அக்கறை. அமெரிக்கால இருக்கிற ஒரு அமைப்புக்கு என்னடா என் மாட்டு மேல உனக்கு அக்கறை? உனக்கு என்ன அக்கறை? கேடு கட்ட கேளப்பய மக்களோட நாங்க திராவிடங்க, நீங்க ஆண்டதும் நாங்க மாண்டதும் போதாதா? இதெல்லாம் படிச்சுட்டு ஒருத்தன் படுத்து கிடப்பானாடா, படுத்து கிடப்பானா? அப்படி படுத்து நல்லா ஆத்தாள் கப்பனுக்கும் பிறந்தவன்டானா? சின்ன பையன் நினைச்சிருக்கான் மேடையில் இருக்கிறவன். ஏய், திராவிட பன்னிகளை வேட்டையாட வந்த புலிகளடா, உதறி எறிஞ்சிருவோம். நினைச்சுக்க, கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நினைச்சிட்டு இருக்க. தான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும். சரடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற உலக பெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளை இருந்தாங்க.